ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். அதாவது கந்தன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற ஆரவல்லி சூரவல்லி அவர்கள் தியானம் செய்த குகைகளை பற்றி விரிவாகவும் ஆன்மீக அடிப்படை மற்றும் புராண ரகசிய மரபுகளில் இருந்து தொகுத்த உண்மையை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாமே மரபு, சித்தர் குருக்கள், பழம்பெரும் வாய்மொழி மற்றும் மக்கள் நம்பிக்கைகள் இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரவல்லி சூரவல்லி தியான குகைகள் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆரவல்லி சூரவல்லி யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே முருகப்பெருமானுடைய சக்தி வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தியானத்தில் தெய்வீக சக்தியை ஒருங்கே தாங்கக்கூடிய யோகினி சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்து ஞானத்தை காக்கக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் தான் இந்த ஆரவல்லி சூரவல்லி அப்படின்னு சொல்லி சித்திர மரபில் இவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இவர்களுடைய சக்தி பார்த்திங்கன்னா வேறுபாடும். அதாவது ஆரவல்லி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஞானம், அதாவது விஸ்டம், இன்ட்யூஷன், காம் இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. நம்ம மனசை சுத்திகரிக்கிறது, நம்மளுக்கு உயிர் சக்தியை உயர்த்தக்கூடிய சக்தி தான் இந்த மாதிரி வேலைகளை ஆரவல்லி செய்வாங்க. சூரவல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சக்தியாக இருப்பாங்க. அதாவது எனர்ஜி, பவர், ஃபயர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ தைரியம், நம்ம ஏதாவது செய்யக்கூடிய தீர்மானம், நம்மளுடைய செயலை சக்தி கொடுக்கறது, நம்மளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி வேலையை சூரவல்லி பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆரவல்லி ஞானத்தை கொடுப்பாங்க, சூரவல்லி அந்த ஞானத்தை பாதுகாப்பாங்க. இந்த ரெண்டு சக்திகள் தான் முருகப்பெருமானுடைய இடது வலது சக்தி பாகங்களாக இருக்கிறாங்க. அப்புறம் தியான கோயில்கள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுக்கு பழம்பெரும் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தந்தலை மலை பகுதிகளில் தான் ஆரவல்லி சூரவல்லி அவங்க தியானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட குகைகள் இருக்கிறதா நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த குகைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா வெளியில் யாருக்கும் தெரியாத ஒன்று. ஆழ்மன தியானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு குகை. சித்தர்கள் மற்றும் யோகினிகள், அதுக்கப்புறமா தியானிகள் இவங்கெல்லாம் பயன்படுத்திய சக்தி தலங்களாக அவங்க தியானம் செய்த குகைகளை கருதுகிறாங்க. இந்த குகைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா சக்தி அதிர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கும். வெளிச்சம் குறைவாக இருக்கும். ஒளியோட அதிர்வுகளை தாங்கும் அமைப்பில் இந்த குகையில் இருக்கும். நீண்ட நேரம் தியானிக்கும் வசதியுடன் இருக்கும். இதுதான் ஆரவல்லி சூரவல்லி தியான குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர்கள் தியானம் செய்த இடங்கள் எப்படி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சக்தி அதிர்வுகள் அதிகமாக இருக்கும், வெளிச்சம் கம்மியாக இருக்கும், ஒளி அதிர்வு அதிகமாக தாங்கக்கூடிய இடமாகவும் நீண்ட நேரம் நம்மளால் தியானிக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு வசதியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு இது ஆரவல்லி சூரவல்லி குகை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி குகையில் அவங்க தியானம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த குகையில் சக்தி அலைகள் அதிகம். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சித்தர்கள் ஒரு இடத்துல நிலையான சக்தி இருந்தால் தான் அங்கே தியானம் செய்யும்போது மனம் விரைவில் சமநிலைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரபஞ்ச சக்தி இணைப்பு, அதாவது பிரபஞ்ச சக்தி இணைப்பு அப்படின்னு சொல்கிறதே ஆரவல்லி சூரவல்லியுடைய சக்திகள் தான். இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்களை திறக்கக்கூடிய தெய்வீக அதிர்வை கொண்டதாக இந்த பிரபஞ்ச சக்தி இணைப்பு கருதப்படுது. குகை வடிவத்தின் சக்தி பார்த்திங்கன்னா குகை அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒளியை திருப்பி நமக்கு அது எக்கோவாக கொடுக்கும். நம்ம மனசை உள்ள நமக்கே திருப்பி காட்டுறோம் யார் அப்படிங்கிறத. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இல்லாமல் இது தியானத்திற்கு மிகவும் ஏற்ற இடமாக இது கருதப்படுகின்றது. குகைகளில் அவர்களுடைய தியான முறை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆரவல்லியுடைய தியான முறை பார்த்திங்கன்னா உள்மூச்சு தியானம், சூரவல்லி அவருடைய தியானம் அக்னி சக்தி தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரவல்லி உள்மூச்சு தியானம் செஞ்சாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மூச்சு மிகவும் மெல்லியதாக இருக்கும், சுவாசத்தில் மட்டும் கவனம் வைக்கணும், ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி மூச்சுடன் ஒத்துப்போன அதிர்வு நமக்கு சொல்லணும். அப்போ இதயத்தினுடைய சக்கராவினுடைய திறப்பு நம்மளால் உணர முடியும். இதை தான் ஆரவல்லி தியானமாக செஞ்சாங்க. சூரவல்லி பார்த்திங்கன்னா தீபம், வெளிச்சம் இதெல்லாம் முன்னாடி வச்சு தியானம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இது ஆதித்யனை தியானித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூலாதாரத்தில் இருந்து மேலே எழக்கூடிய சக்தியை உணர்த்துவது, தைரியம், சக்தி, பாதுகாப்பு இந்த மாதிரி உணர்வுகளை வளர்க்குறது.
இந்த மாதிரி தியானத்தை தான் சூரவள்ளி செஞ்சாங்க. ஏன் இந்த ரகசிய தியான குகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்குமே எளிதில் தெரியவே கூடாது அப்படிங்கிற ஒரு சக்திசாலமாக இது இருக்குது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்கும் திறந்தால் அந்த அதிர்வு குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இது யாருக்குமே இப்போ வரைக்கும் வெளியே தெரியாத ஒரு ரகசிய குகையாக இருக்குது. மெயினாக பெண்கள் யோகினி தியானிகளின் வழிபாட்டு மையம் தான் இந்த ஆரவள்ளி சூரவள்ளி தியான குகை. ஏன்னா இந்த இடங்கள் மிக புனிதமானது. அதனால தான் வெளிப்படையாக காட்டாமல் பாதுகாப்பு சக்தி காப்பிடும் இடம் அப்படின்னு சித்தர்கள் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆன்மீக ஞானங்கள் அழிவதை தடுப்பதற்காகவும் இந்த மலையை பற்றி இன்னும் நியூஸ் வெளியே வராமல் இருக்குது. அதாவது கலியுகத்தில் ரகசிய ஞானங்கள் சிலருக்கே தெரிந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. அதனால் தந்தலைமலை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மலை நம்மளை அழைக்கணும். அது கனவுல வரலாம், இல்லை இப்படி வேணால் வரலாம். ஸோ தந்தலைமலைக்கு போகணும் அப்படின்னாலே அந்த மலை நம்மளை அழைத்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறது 100% உண்மை. இப்போ வரைக்கும் அந்த ஆரவள்ளி சூரவள்ளி தியானம் செஞ்ச குகைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிலருடைய நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா அந்த குகைகள் காலப்போக்கில் மூடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாதைகள் இந்த மண் கல் சரிவுகளால் மறைஞ்சு போயிருக்கலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா சக்தி தாழ்ந்து போனதால் அது வெளிப்படையாக தெரியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிர்வு மையங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் நம்புகிறாங்க. சித்தர் மரபில் ஒரு வரி சொல்கிறாங்க, ஸ்தலம் மறைந்தாலும் சக்தி மறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரியை வச்சு இப்போ வரைக்கும் அந்த ஸ்தலம் வேணால் மறைஞ்சு போயிருக்கலாம், அவங்களுடைய சக்தி இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த ஆரவள்ளி சூரவள்ளி குகைகளுடைய சக்தியை உணர முடியும் அப்படின்னா, ரெகுலராக தியானம் செய்பவர்கள், மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கிறவங்க, நம்மளுடைய ஆத்மாவை தேடணும் அப்படிங்கிற அந்த ஆத்ம தேடலில் இருக்கிறவங்க, முருகனுடைய அருளல் இயங்கக்கூடவர்கள், கருணை உள்ளவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள், இவங்க எல்லாருமே சக்தி அவர்களை தானாக அழைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஆரவள்ளி சூரவள்ளி இவங்களுடைய தியானத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக தந்தலைமலை போட்டிருக்கோம். தந்தலைமலையே பார்த்திங்கன்னா ஒரு மறைவு மலை, அழைப்பு மலை, ரகசிய மலையாக இருக்குது. ஸோ தந்தலைமலையில் இருக்கக்கூடிய பாறைகள் குகைகளில் அந்த இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸே பார்த்திங்கன்னா இன்னும் வெளிப்படையாக உலகிற்கு தெரியப்படாமல் சரியான ஆவணங்கள் கிடைக்காமல் மறைந்து போய் கிடக்கின்றது. ஸோ கலியுகத்தில் அது வெளிப்பட வேண்டிய நேரத்தில் வெளிப்படும். அதையும் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகளே அந்த தந்தலை முருகனை உருவாக்குவார். ஸோ தந்தலைமலையில் ஆரவள்ளி சூரவள்ளி தியானம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சா, நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தந்தலைமலைன்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸை பார்த்து எல்லாருமே பயன்பெறுங்க. எல்லோரும் முடிஞ்சால் தந்தலைமலைக்கு போங்க, அங்கே போய் தியானம் பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதலை மௌனமாக மனசுலேயே முருகப்பெருமான்கிட்ட வேண்டிட்டு வாங்க, வாய் திறந்து வேண்ட வேண்டாம். ஏன்னா அங்கே இருக்க முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா மௌனத்தை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு தியான முருகன். எனக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வேண்டுதல் வைக்கிறவங்க நான் சொல்கிறத மறந்துடாதீங்க. வாய் விட்டு வேண்டுதலை நீங்கள் சொல்ல வேண்டாம், மனசால் நீங்கள் நினச்சிங்கனாலே போதும். இது தந்தலை முருகனுக்கு உரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு பாயிண்ட். இது தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க. ஸோ தந்தலைமலை எங்கே இருக்குன்னா மறுபடியும் சொல்கிறேன், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. எல்லோரும் போயிட்டு வாங்க, ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.